தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். காலை 3 மணி ஆராதனையில் ஓடி ஏற்பது அந்தோணியா ஜெபத்தில் அன்பர்களை நம்ம அபிஷேகமா ஆசீர்வாதமாக வல்லமையிலே வாழும்படியா வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி பார்க்கணும். லூக்கா நற்செய்தி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். அவங்க பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி பெண்களை பார்க்கிறோமா? ஒரு மனைவியரை துணைவிகளை எப்படி பார்க்கிறீங்க? எனவே அந்த பார்வையை மாற்றுகிற ஒரு நற்செய்தி. பெண்களை சரியான பார்வையில் பார்க்கணும். எந்த விதத்திலுமே ஒரு குறையாக பார்க்கக்கூடாது, சிறுமைப்படுத்தக்கூடாது. இந்த செய்தியை இன்றைக்கு நற்செய்தி மூலமாய் லூக்கா நற்செய்தியாளர்கள் இருக்கிறார். நன்றி அப்பா. செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பது அந்தோணியாரே, எங்களுக்காக இறை வேண்டும் என்றார்கள். உங்கள் வீட்டில் உள்ள கட்டுகள், தொல்லைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், எதிர்மறை சிந்தனைகள் இதுவே நகைக்கேட்டிவாகவே இருக்கு. எதுவும் நல்லதே நடக்கல என்று இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொடுங்க. சொல்லிங்க, இந்த ஆராதனை உங்களுடைய ஆசீர்வாதம், இந்த ஆராதனை உங்களுடைய மீட்பு. நன்றி. உக்கரன் செய்தியால ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளரும் கூட. செய்தியாளர் நல்ல எழுத்தாளரும் அவர் ஆக்சுவலா ஒரு மருத்துவர். அந்த நற்செய்தி மூலமா ஒரு எழுத்துக்கு வெளிப்படுகின்றனர். அது குறிப்பாய் பெண்களுக்கான இடம். நற்செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஆண்கள் வருகிற பொழுது உடனடியாக பெண்களுக்கு இடம் கொடுப்பார். நம்ம பார்வையை மாற்றணும். பெண்களை பார்க்கிற பார்வை. பெண்கள் ஒரு தவறு செய்தா பெண்களே அப்படி செஞ்சுட்டாங்களா அப்படி சொல்றோம் என்பதெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். சமமாக எல்லா நிலைகளிலும் பார்க்கணும். அவர்கள் ஏதாவது செய்திருந்தா மட்டும் அது ரொம்ப பெரிய பேசுவது, பெண்கள் குறித்து அச்சப்படுவது, சந்தேகங்களை எழுப்புவது எல்லாம் குறைத்துக் கொள்ளணும். பாருங்க, அவருடைய லூக்கா நற்செய்தியினுடைய எழுத்துக்களை எல்லாம் சொல்றோம் பாருங்க. எப்படி பெண்களே பெருமிதம் கொள்ள வேண்டிய நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர். பெண்கள் சார்பாக நின்றவர். எப்பொழுதுதான் பெண்கள் ஆண்கள் வருகிறார்கள் உடனடியாக பெண்கள் வருவார்கள். இப்போ சக்கரியா வந்தவுடனே எலிசபெத் அம்மா வருவாங்க. யோசேப்பு வந்தவுடனே மாதா வருவாங்க. காணாமல் போன ஆட்டை தேடும் ஆயன் வந்தது உடனே காணாமல் போன நாணயத்தை தேடும் பெண். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 1-10. பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். தொடர்ந்து சொல்றோம் பாருங்க. நூற்றுவ தலைவரின் பணியால் குணமடைதல், நைன் ஊரை சேர்ந்த கைம்பெண் மகன் குணமடைதல். இந்த குணமடைதல் வந்த உடனே அடுத்தது இந்த கைம்பெண்ணுடைய மகள். லூக்கா 7:1-17. அடுத்தது பாருங்க, லூக்கா 10:25-42. நல்ல சமாரியன் பூமி வந்த உடனே மார்த்தா மரியாதை. இன்றைக்கு நற்செய்தியில கூட பாருங்க, இன்றைக்கு நற்செய்தியுடைய முந்தைய பகுதி, இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 36-40. ஆண்டவருக்காக காத்திருந்த அண்ணா இறைவாக்கு உரைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால் சிமியோன் இறைவாக்கு உரைத்திருப்பார். நேற்றைய நற்செய்தி இதுதான். இன்றைக்கு உடனடியாக அண்ணா வருகிறார். எனவே பிரியமான இறை உறவுகளை, நம்ம வீட்டுல நம்ம பெண்களை எப்படி பார்க்கிறோம்? நமக்கு கீழே இருப்பவர்கள் பெண்கள் விட்டுட்டு அடுத்தது ஏழைகள், வீட்டுல வேலை செய்யறவங்க, அவங்க நம்ம எப்படி பார்க்கிறோம்? சீராக்கு ஞானம் சொல்கிறது 35:14 சொல்கிறது, கைவிடப்பட்டோரின் விடுதலையை புறக்கணியார். ஆண்டவர் யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காக சார்பாக நிற்பார். தம்மிடம் முறையிடம் கைம்பெண்களை கைவிடார். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் 2ஆம் பட்சத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இல்ல அவங்களுக்குரியது கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்கள் சார்பாக ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பார். சீராக்கு ஞானம் 35வது அதிகாரம் 14வது வார்த்தை சொல்கிறது. நீங்க யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் 2ஆம் பட்சமா பார்க்கும்பொழுது, அதை குறைத்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் அவர் பக்கமா நிற்கிறாருன்னு மறந்துறாங்க. பெண்களை, உங்க வீட்டில் உள்ள பெண்களை எப்படி பார்க்குறீங்க? முடிந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் ஆசீர்வாதம். பெண்களை லூக்கா நற்செய்தியாளர், பெண்களுக்கான நற்செய்தியாளர். ஜெபிப்போமா? நன்றியப்பா. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. நாளையில ஒவ்வொரு பெண்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் சந்திக்கிற வாழ்வில் போராட்டங்கள், சமூகத்துல சந்திக்கிற போராட்டங்கள், வேலை செய்கிற தலங்களிலே ஆண்களினால் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவனால் வருகிற பிரச்சனைகள், பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகள், இந்த சமூகத்திலே அவர்கள் சந்திக்கிற இன்னல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுங்க. பெண்களை ஒப்பு கொடுங்க.
இப்ப அவங்க வீட்டில் உள்ள பெண்களுக்காக ஜெபிங்கள் ஆண்களே. உன்னை பெற்றெடுக்கிற ஒரு தாய், உன்னோடு இருக்கிற உன்னுடைய சகோதரிகளுக்காக, உன்னுடைய தாய்க்காக, உன்னுடைய மனைவிக்காக, எங்கெல்லாம் வேலை செய்கிற இடங்களில் சகோதரிகள் இருக்கிறார்களோ, பெண்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதை பார்த்துக் கொண்டிருக்கிற பெண்களை, உங்கள் வாழ்வீர்கள் கஷ்டங்கள், பெண் என்பதால் நீங்கள் அனுபவிக்கிற துயரங்களை பெண்கள் வல்லமையை காண்பார்களாக, இன்னும் அதிகமாய் உயர்ந்து நிற்பார்களாக, இன்னும் அதிகமாய் ஆண்களுக்கு சாட்சியமாய் இருப்பார்களாக, முன்னோடிகளாக இருப்பார்களாக. பெண்களை நீங்கள் வாழ்ந்தீர்கள் தைரியமாய் நின்று அந்த சொல்கிறார். யாரெல்லாம் 2ஆம் பட்சத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக இருக்கிறார்கள். 2ஆம் பட்சத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லல, அவர்கள் சார்பாக கடவுள் இருக்கிறார் சொல்லுங்கள். தைரியமாக இருந்தது, யாருக்காக பயப்படாமல் துணிந்து செயல்படுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம், இவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உள்ள இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பெண்களே, தைரியமாய் துணிச்சலாயிருங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாளும் இனிய நாளே. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். குறிப்பாய் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை உங்களுக்கு எதிராக செஞ்சு பண்ணிட்டு பெண்களே, தைரியமாய் இருங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு God bless you. Take care. உங்க விண்ணப்பங்களை கமெண்ட்ல வாழ்த்து.